வணக்கம். ஒரு ஆய்வுக்காக எடுக்கப்பட்ட ஜாதகம். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு ஒரு வீடியோ போடலாம் அப்படிங்கிற மாதிரி. அப்போ ஒரு விருட்சக லக்ன ஜாதகம். இது பிரசனமாக பார்த்த ஜாதகம், ஜனன ஜாதகம் கிடையாது, பிரசனமாக பார்த்த ஜாதகம். அப்போ லக்னம் விருட்சக லக்னமாக வந்து 4வது கேந்திரத்தில் சனி ஆட்சி பலம் பெற்று உட்கார்ந்துருக்காங்க. 5வது ராசியில் ராகு, 7வது ராசியில் குரு, 8வது ராசியில் செவ்வாய், 10வது ராசியில் சூரியனும் புதனும் சந்திரனும், 11வது ராசியில் சுக்கிரனும் கேதுவும் உட்கார்ந்துருக்காங்க. அப்போ இவங்களுக்கு அன்னைக்கு நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா பிரசன்னமாக பார்த்த ராசி வந்து சிம்மமாக அமைஞ்சு நட்சத்திரம் பூரமாக அமைஞ்சிருக்கு. இல்லை என்ன அப்படின்னா லக்னம் விழுந்த கால், எந்த காலில் லக்னம் விழுந்திருக்கு அப்படின்னா விசாக நட்சத்திரம் 4ஆம் பாகத்தில் லக்னம் விழுந்திருக்கு. அப்போ லக்னம் விழுந்த நட்சத்திர அதிபதி அப்படின்னு பார்த்தோம்னா குருவாக வந்துடுவாங்க. குரு லக்னம் விழுந்த நட்சத்திர அதிபதி ஒரு கேள்வியாக வந்துடும். அப்போ அவர் குருவாக வந்ததுனால அவர் 7வது ராசியை குறி காட்டி உட்கார்ந்துருக்கிறார், ரிஷபத்தில் உட்கார்ந்துருக்கிறார். சரி, அப்போ கேள்வி வந்து 7ஆம் இடத்தை தான் கேட்க போகிறாங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. போக லக்னாதிபதி என்ன செய்கிறாங்க அப்படின்னா விருட்சக லக்னம், லக்னம் விழுந்த நட்சத்திர அதிபதி 7ஆம் இடத்தை குறி காட்டி உட்கார்ந்துருக்கிறாங்க. 7ஆம் இடத்தை தான் கேள்வியாக கேட்க போகிறாங்கங்கிறது தெளிவாக தெரியுது. இதை தாண்டி லக்னாதிபதி என்ன செய்கிறாங்க அப்படின்னா லக்னத்துக்கு 8வது ராசியில் புதனுடைய ராசியில் போய் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்போ செவ்வாயை எந்த பாவகிரகங்களோடு சேராது இருந்தால் கூட 8வது ராசியில் உட்கார்ந்துருக்கிறது அப்படிங்கிறதும், விருட்சக லக்னத்துக்கு புதன் வந்து நட்பாக வந்துடுவாங்களா அப்படின்னா வரமாட்டாங்க, பகையாகத்தான் வருவாங்க. அப்போ பகை வீட்டில் உட்கார்ந்தது மட்டும் இல்லாமல் 8ல் அமர்ந்து உட்கார்ந்துருக்குறாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா செவ்வாய் சுயசாரத்திலே உட்கார்ந்துருக்குறாங்க. மிருகசிரிட நட்சத்திரம் 4ஆம் பாகத்திலே அந்த செவ்வாய் உட்கார்ந்துருக்குறாங்க. அப்போ லக்னாதிபதி 7ஆம் இடத்தினுடைய கேள்வியை கேட்க போகிறாங்கன்னு தெரியுது. அப்போ லக்னாதிபதி என்ன செய்கிறாங்க அப்படின்னா 8வது ராசியில் உட்கார்ந்துருக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போதும் பகை வீட்டில் உட்கார்ந்துருக்கிறதுனால லக்னாதிபதிக்கு பிரச்சனை அப்படிங்கிறத காட்டுது. சரி, 7க்குடைய அதிபதி எந்த நிலையில் உட்கார்ந்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 11ல் போய் உட்கார்ந்துருக்குறாங்க. யாரு கூட? கேதுவோட இணைஞ்சு உட்கார்ந்துருக்குறாங்க. அப்போ அந்த சுக்கிரன் அப்படின்னா 9க்குடைய அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரனுடைய நட்சத்திரத்தில் அஸ்த நட்சத்திரம் 1ஆம் பாகத்தில் அந்த சுக்கிரன் உட்கார்ந்துருக்குறாங்க. அந்த சுக்கிரனை செவ்வாய் பார்த்தாங்க. செவ்வாய் பார்த்ததுனால என்ன தெரியுது அப்படின்னா 7க்குடைய அதிபதி 11ல் உட்கார்ந்துருக்கிறது நல்ல விஷயமா அப்படின்னா இல்லை. அதே நேரத்தில் 8வது ராசியில் அந்த செவ்வாய் உட்கார்ந்துருந்த அந்த சுக்கிரனை பார்த்தது அப்படிங்கிறதையும் பார்க்கும்போது இவங்களுக்குள்ள பிரச்சனை அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. கூட கேது உட்கார்ந்துருக்கிறது அப்படிங்கிறது தேருமா அப்படிங்கிற சந்தேகமும் அந்த இடத்துல வந்துடுது. அப்போ அதைத்தான் பேசினேன். நான் பேசும்போது திருப்தி இல்லை அப்படிங்கிற இடத்துக்குள்ள வந்தேன். ஏற்கனவே அவங்க அதுதான் இருக்கிறாங்க, அதாவது பிரச்சனையை தரக்கூடிய நிலையில தான் ஜாதகம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நான் சொல்லும்போது அவங்க ஏற்கனவே பிரச்சனையில் தான் இருக்காங்க. அடுத்த கொஸ்டின் தேர்வாங்களா அப்படிங்கிறது தான் அடுத்த கொஸ்டின். 7வது ராசியில் அந்த குரு உட்கார்ந்துருந்து அந்த சுக்கிரனை பார்த்ததுனால தான் அந்த தேர்வாங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அப்போ அந்த கேள்வி நியாயமான கேள்வி. குரு உட்கார்ந்துருந்தனாலையும் குருவோட நட்சத்திரத்தில் லக்னம் விழுந்ததுனாலையும் தேர்வாங்களா ஒப்பேரி போவாங்களா அப்படிங்கிற கேள்வி அந்த இடத்துல இருந்தது. அதே நேரத்தில் 11ல் உட்கார்ந்துருக்கக்கூடிய ஒரு நிலை மைனஸான நிலையும் 8வது ராசியில் உட்கார்ந்துருந்து அந்த செவ்வாய் பார்த்ததுனாலையும் இந்த விஷயம் வந்து திருப்தி இல்லாத ஒரு விஷயம், கொஞ்சம் சந்தேகமாக திருப்தி இல்லாத ஒரு நிலையாக தான் இருக்குது. தேர்றதுக்கான வாய்ப்பு குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அப்போ அந்த வந்தவங்க சொல்கிறாங்க அந்த ஜாதகர் வந்து அப்படி தான் இருக்கிறாங்க. இது வந்து ஒரு பெண்ணோட ஜாதகம்.
பெண்ணுக்காக ஒரு பெண்ணோட ஜாதகம் அப்படின்னு சொல்லி தான் பிரசன்னமாக பார்த்தோம். அப்போ அந்த பொண்ணு அப்படி தான் சொல்லுது, வேண்டாம் அப்படின்னு சொல்லுச்சு அப்படிங்கிற நிலையை தான் அவங்க சொன்னாங்க. அப்போ இதில் இருந்து என்ன தெரியுது அப்படின்னா திருப்தி இல்லை அப்படிங்கிறது தெரியுது. இதில் இதோட நிற்குமா அப்படின்னா நிற்காது. இவங்க ரெண்டாவது மனத்துக்கான மனநிலைக்குள்ளே வருவாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்களுக்கு சொல்லி சந்தோஷமாக அப்படி வந்தால் வாய்ப்பு இருந்தால் பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சு. நன்றி, வணக்கம்.